அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக சிவந்து முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடைய ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறிகள்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் ரவையை அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் இதுதான், தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க நம்ம இதில் சேர்க்கணும். பக்கத்தடுப்பில் அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சோன்னு சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மல்லித்தலையை நல்லா மேலே தூவி விட்டுட்டு